பசி வராமல் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு. அங்கேருந்து பிரச்சனைகளே வருது. ஸோ இங்கேருந்து இட்ஸ் ஸ்டார்டட் வித் சுகர்லேருந்து ஒவ்வொரு ப்ராப்ளமாக வரும் உங்களுக்கு. கேலரிஸ் கவுண்ட் பண்ணி சாப்பிட்றாங்க. டு பி ஃப்ராங்காக ஓப்பனாக கேட்குறேன், நீங்கள் கேலரி கவுண்ட் பண்ணியெல்லாம் சாப்பிட்றீங்க. அப்படி சாப்பிடும் எவ்வளோ நீங்கள் அப்படி கவுண்ட் பண்ணி ரெகுலராக சாப்பிட முடியும்? ஒரு இடத்துக்கு போனால் உனக்கு பிடிச்சது ஒன்று சாப்பிட முடியுமா? இல்லை அந்த டைம் போய் கேலரி கவுண்ட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? அது ரொம்ப டிஃபிகல்ட்டி. பிடிச்சது ஒன்று சாப்பிட முடியாது. அப்புறம் எதுக்கு நீங்கள் வாழணும்? போஸ்ட் ப்ரெக்னென்சி இருக்கிறாங்கன்னா அவங்க எப்போ வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் பெட்டர்? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு கன்சல்டன்ட் நீங்கள் போய் பண்ணுறது பெட்டர். ஏன்னா அவங்க ஒரு பிளானிங் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா இது நீங்கள் ப்ரீவியஸாக டெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப்டர் டெலிவரி டைமாக நீங்கள் சஃபர் பண்ண வேண்டிய தேவையில்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்கேரேஜ் ஆக அந்த இஷ்யூஸு அந்த பீரியடில் இருக்கிற இஷ்யூஸ் எல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு சாக்லேட் வாங்கினாலே பார்த்தீங்கன்னா அடல்ட்ரேஷன் சுகர், இது சுகர் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. பட் சம் அதர் ஒரு ஃபார்மில் அவங்க அதை ஆட் பண்ணுறாங்க. பட் அது நமக்கு தெரியறதில்ல. நிறைய பேர் கிராஷ் டயட் அது இதுன்னு பயங்கரமாக இருக்கிறாங்க. இது எந்த வகையில் அவங்கள ரொம்ப பாதிக்கும்? ஒர்க் அவுட் பண்ணி ப்ராப்பர் டயட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு குவாலிட்டி வே ஆஃப் த ரெடியூஸ் த வெயிட் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அன்டில் நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெம்பரரி சொல்யூஷன், இட்ஸ் நாட் அ பெர்மனன்ட் சொல்யூஷன். இல்லை அப்படின்னா நீங்கள் இப்போ இந்த மீடியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியாலாம் இல்லை நான் ஒரு வாரமாக ஒன்றுமே சாப்பிடல, எனக்கு இமீடியட்டாக வெயிட் கம்மியாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இட்ஸ் நாட் இன் a healthy way to reduce the weight. They lose their quality muscle. பாடி பில்டர்ஸுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்காதுன்னு சொல்லுவாங்க. இப்போ என்னோட கெரியரில் இருக்கும்போது நிறைய பேருக்கு அது ஒரு இதாக இருந்தது. இப்போது ஒர்க் அவுட்டு ஃபிட்னஸ் எல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் இதில் மெயினாக ஒரு ரோல் ப்ளே பண்ணுறது டயட். என்ன மாதிரி ஃபுட் ரொட்டீன் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபிட்னஸ் ஒரு 20 இயர்ஸ் நான் அந்த கன்சிஸ்டன்ஸாக ஃபிட்னஸ் ஃபீல்டில் இருக்கிறனால எனக்கு ரொம்ப சப்போர்ட் ஆகுது. தென் ஐ டென்ட் ஈட் ஃபார் த அவுட் சைட் ஃபுட். ஜாஸ்தி சாப்பிட மாட்டேன் ஒன்றுங்க. ரெண்டாவது ஆயிலி ஃபுட் சாப்பிட மாட்டேன். பிஹைண்ட் ஆஃப் த ட்ரூத் என்னென்னா ஆஸ் எஃப் நோ வரைக்கும் ஐ ஈட் ஒன்லி ஃபார் த ப்ரௌன் ரைஸுங்க. ஐ நெவர் ஈட் ஃபார் சாப்பிடுவேன் எப்படின்னா ஒகேஷ்னலாக. ஸோ நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது பார்த்துட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஹெல்தி ஃபுட் எடுத்துக்கங்க. அதுமாரி நான் டின்னர் மேக்ஸிமம் ஏர்லி ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் சாப்பிடுவேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜங்க்ஸ் ஃபுட் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா சிக்கன் இதே எடுக்கிறது இல்லை. மெயினாக பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் குவாலிட்டியான சிக்கன் நமக்கு கிடைக்கிறது இல்லை. சிக்கன் எடுக்காததுக்கு ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சியூம் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பறவை காய்ச்சல்னு சொல்லிட்டு ஒரு நோய் வந்தது சிக்கன் சாப்பிட்ருக்க டைமில். ஸோ அதனால் இந்த விஷயத்துக்கே நம்ம போகாமல் சிக்கனே எடுக்கிறது இல்லைங்க. ஐ ஈட் ஒன்லி ஃபார் இன்கேஸ் நான்வெஜ் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஐ ப்ரிஃபர் ஃபார் ஃபிஷ் அண்ட் எக்ஸ் அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். இவன் தோ யூ கேன் ஈட் ஃபார் த மட்டன் ஆல்சோ. ஏன்னா மட்டனில் அவ்வளோ அடல்ட்ரேஷன் பண்ண முடியாது. பட் சிக்கனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பாய்சனிங்கான திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு லோட் பண்ணுறாங்க. உங்களுக்கே தெரியும் கண்ட்ரி சிக்கன் நம்ம இங்கே கிடைக்கிறது ரொம்ப ரேர். இதெல்லாம் தான் நம்மளோட மெயின் சீக்ரெட் ஆஃப் ஃபிட்னஸ். இது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு நல்ல வெயிட் லாஸ் ஆகும்னா நீங்கள் என்ன சொல்லுங்கள்? ஃபஸ்ட்டு நியூட்ரிஷன் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நியூட்ரிஷன் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறீங்களான்னு பார்க்கணும். ஒன்று ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்து நியூட்ரிஷன் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். அண்ட் வெயிட் லாஸ் ஆகணும்னா யூ ஹேவ் டு ஈட் ஒன்லி ஃபார் தி வெஜிடபிள்ஸ் மோர்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும். வெஜிடபிள்ஸ் மோர் எடுத்துக்கங்க. ஆயில் ஃபுட் ரொம்ப கம்மி பண்ணிங்க. தண்ணி நல்லா இன்டேக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் இந்த நம்மளோட பாரம்பரியமான இந்த பூசணிக்காய் இல்லைங்களா, இந்த பூசணிக்காய் ஜூஸு இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு போது உங்களுக்கு என்ன வெயிட் லாஸ் ரொம்ப ஆகும். அண்ட் சைமல்டேனியஸ்லி யூ ஹேவ் டு டூ ஃபார் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இஸ் வெரி மஸ்ட். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ யூ ஹேவ் ஹிட் ஆன் யுவர் மெட்டபாலிசம் ரேட். மெட்டபாலிசம் ரேட் ஹிட் பண்ணால் மட்டும்தான் the metabolism rate will be just fight against the fat. until அது எப்படி ஹிட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு பேசிக் திங்ஸ் தான். அந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும், ப்ராப்பரான தண்ணி குடிக்கணும், ப்ராப்பரான ஸ்லீப் இருக்கணும். இது ஒரு 3 பேராமீட்டர் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் தம் வெயிட் ட்ரைனிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பண்ணி ப்ராப்பராக டயட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வரும். இல்லை அப்படின்னா நீங்கள் இப்போ இந்த மீடியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியாலாம் இல்லை நான் ஒரு வாரமாக ஒன்றுமே சாப்பிடல, எனக்கு இமீடியட்டாக வெயிட் கம்மியாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இட்ஸ் நாட் இன் a healthy way to reduce the fat, like reduce the weight. அந்த மாதிரி பண்ணுறவங்க என்னன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்ஹெல்தி மாதிரி இருப்பாங்க. என்ன சொல்கிறது, ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. தே லூஸ் தேர் குவாலிட்டி மசில். அந்த மாதிரி நமக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் கம்மி பண்ணும்போது யூ ஹேவ் டு ஜஸ்ட் ரெடியூஸ் யுவர் ஃபேட் லெவல். ஃபேட் பர்சன்டேஜ் ஜாஸ்தி நம்ம கம்மி பண்ணணும். நீங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் த ஃபேட் லெவல் நீங்கள் கம்மி பண்ணுறதை விட மசில் லெவல் நீங்கள் லூஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் த குவிக்லி சிக்.
அந்த மாதிரியான இது பண்ணக்கூடாது. இப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நார்மலாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, அவர் ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு இருந்தோ இல்லை சலாட் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தாருன்னா கண்டிப்பாக அவங்களோட வெயிட் லாஸ் ஆவாங்க. பட் அது ஹெல்த்தியான கேட்டால் நம்ம ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ரிடியூஸ் பண்ணக்கூடாது. நவடேஸ் அந்த மாதிரி தான் ஆகுது. பட் இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட். நிறைய பேர் வந்து கிராஷ் டயட் அது இதுன்னு பயங்கரமாக இருக்கிறாங்க. நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி சாப்பிடாம இருக்கிறது, இது எந்த வகையில் அவங்கள ரொம்ப பாதிக்கும்? இப்போ நீங்கள் அந்த டைம் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் அதை விட்டுட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன்னா வெயிட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குயிக்காக உங்களுக்கு போகிற மாதிரி உங்களுக்கு தோணும். அது ரொம்ப இம்பாக்ட் ஆகும் உங்களுக்கு. அதை நான் சொல்கிறீங்களா, நீங்கள் இந்த சாக்லேட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு ஒரு சாக்லேட் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு வாரம் நீங்கள் சாக்லேட் எடுக்க வேண்டாம், நான் இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன். அந்த ஒரு வாரம் முடிஞ்சோன்னா 2வது வாரம் உங்களுக்கு அந்த ஒன்றுக்கு பதிலாக நீங்கள் 2 சாக்லேட் 3 சாக்லேட் சாப்பிட்டா தான் அந்த ஒரு சாக்லேட் சாப்பிட்டா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். வாட் யூ ஹேவ் லைக் கன்சியூமிங் மோர். நார்மலாக ஒன்று எடுக்கிறத விட நீங்கள் 3 நீங்கள் கன்சியூம் பண்ணுற அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. அப்போ என்ன ஆகுனா பாடி வெயிட் ஆட்டோமேட்டிக்கலி லைக் கெயின் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியான தப்பு பண்ணக்கூடாது. த ஒன்லி வே நமக்கு ஒரே ஆப்ஷன் தான். நீங்கள் பாடி வெயிட் கம்மி பண்ணணும்னா லைக் ப்ராப்பர் வே ஆஃப் த டயட் as well as do for the like ஒர்க் அவுட், ஸ்ட்ரென்த்னிங் ஒர்க் அவுட். கம்பல்சரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். இதுக்கு ஷார்ட்கட்டே கிடையாது. ஒர்க் அவுட் பண்ணி ப்ராப்பர் டயட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு குவாலிட்டி வே ஆஃப் த ரிடியூஸ் த வெயிட் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. அன்டில் நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெம்பரரி சொல்யூஷன், இட்ஸ் நாட் அ பெர்மனன்ட் சொல்யூஷன். நீங்கள் அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு நீங்கள் வேணுமா ஷோ பண்ணிக்கலான்னு தவிர லைக் என்டையர் இதுக்கு நம்ம கொண்டு போக முடியாது. அதிகப்படியாக இப்போ பேசக்கூடிய ஒரு விஷயம் வந்து ப்ரோட்டீன் இன்டேக். அதுக்கு முந்தி இவ்வளோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து யாரும் பேசினதில்லை. இது எந்த வகையில் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ஹானஸ்டான ஒப்பீனியன்? ப்ரோட்டீன் பார், ஷேக்ஸ் இதில் வச்சு இல்லை, நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்தளவுக்கு போக வேண்டிய தேவையில்லை. நமக்கு குவாலிட்டியான ஃபுட்டில் எடுக்கனா ப்ரோட்டீன் பாரில் என்ன இருக்குது இல்லை ப்ரோட்டீன் பவுடரில் என்ன இருக்குன்னு நீங்கள் போய் படத்தில் நானும் போய் பார்த்தது இல்லை. அவங்க சொல்கிறாங்க பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் பண்ணும்போது அவங்க போட்டுருந்துக்கலாம். பட் என்ன குவான்டிட்டி ஆஃப் பண்ணுறாங்க. இப்போ எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சாக்லேட் வாங்கினாலே பார்த்தீங்கன்னா அடல்ட்ரேஷன் சுகர், இது சுகர் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. பட் சுகர் ஃப்ரீக்கு ஈக்குவலான சுகர் சம் அதர் ஒரு ஃபார்மில் அவங்க அதை ஆட் பண்ணுறாங்க. பட் அது நமக்கு தெரியறதில்ல. அதை ஆட் பண்ணாமல் நீங்கள் கொண்டு வர முடியாது. நீங்கள் எல்லா ப்ரோட்டீன் பவுடர்லையுமே பார்த்தீங்கன்னா த பிளண்டட் ஆஃப் ப்ரோட்டீன் பவுடர் நீங்கள் குடிக்க முடியாதுங்க. ரொம்ப வாயில் வச்சா நீங்கள் ஒரு மடக்கு ஊற்றினீங்கன்னா நீங்கள் வாமிட் பண்ணுற அளவுக்கான ஒரு வேர்ஸ்ட் டேஸ்ட்டாக இருக்கும் த ரியல் ப்ரோட்டீன். அதுதான் உண்மைக்கும் ரியல் ப்ரோட்டீனுங்க. ஆனால் அதுதான் லைக் உங்களுக்கு இம்பாக்ட் கொடுக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ளேவர்டாக போகிறீங்களோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடல்ட்ரேஷன் தான் வரும் உங்களுக்கு. அதில் நம்ம குவாலிட்டி அந்த மாதிரி எதிர்பார்க்க முடியாது. தே ஆடட் ஃபார் த மோர் அதர் மெட்டீரியல். ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா சுகர் ஃப்ரீன்னு போடுவாங்க, சம்திங் அதர் வந்து கோட் வேர்டு மட்டும் தான் போடுவாங்க. ஸோ நமக்கு என்ன உள்ளுக்குள்ளே இருக்குன்னு ரியல் ஃபேக்ட் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. திங்க் பண்ணி பாருங்கள், நம்மளோட தாத்தா பாட்டிகளை ப்ரோட்டீன் பார் சாப்பிட்ருக்காங்களா? அவங்களுக்கு ப்ரோட்டீன் பவுடர்னு என்ன தெரியுங்களா? அவங்க எவ்வளோ ஹெல்த்தியாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்க ஈட் பண்ணது என்னென்னா நம்மளோட பாரம்பரியமான ஃபுட்டுங்க. இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி தான் டேர்ன் பண்ணிப்பாங்க. இந்த கம்பு, தெனை, சோளம், மக்காச்சோளம், கேழ்வரகு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ யங் ஜென்ரேஷனுக்கு தெரியறதே இல்லைங்க. அந்த மாதிரியான ஹெல்த்தி ஃபுட் அதில் கிடைக்காத ப்ரோட்டீனும் விட்டாமின்ஸாக நம்ம இந்த ப்ரோட்டீன் பவுடரில் கிடைக்குதுங்க. இல்லை, ஒன்றாவது நீங்கள் ப்ராப்பராக பசி எடுக்கணும். ஃபஸ்ட்டு பசி எடுக்கணும், நல்லா தூங்கணும் உங்களுக்குங்க, நல்லா என்ன சொல்கிறது, நல்லா வாட்டர் இன்டேக் பண்ணணும். இந்த 3மே இருந்தாலே உங்களுக்கு எந்த இதுவுமே உங்களுக்கு வராது. பசி எடுக்கணும்னா நீங்கள் உடல் ஆரோக்கியம் கரெக்டாக இருந்தால் நீங்கள் நம்ம நார்மல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் வேக்கப் ஆயிடுவாங்க, டீ சாப்பிடுவாங்க, போய் வயலில் வேலை செய்வாங்க, ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க, அட்லீஸ்ட் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ என்னென்னா பாடி ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும், பசி எடுக்கும், ஸ்வெட் ஆகும் உங்களுக்கு. பசி எடுக்கும்போது நல்லா சாப்பிடுவாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க, அந்த ஹாப்பி லைஃப் அப்படியே போகும். இப்போ அந்த மாதிரி ஆக்டிவிட்டி லெவல் கம்மியாக இருக்கனால உங்களுக்கு என்னென்னா பசி வர்றதில்லை. பசி வராமல் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு. அங்கேருந்த பிரச்சனைகளே வருது. ஸோ இங்கேருந்து இட்ஸ் ஸ்டார்டட் வித் சுகர்லேருந்து ஒவ்வொரு ப்ராப்ளமாக வரும் உங்களுக்குங்க. சுகர் கிரேவிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதை எப்படி கண்ட்ரோல் பண்ண? வெயிட் லாஸ் பண்ணணுன்ட்டு இல்லை, பொதுவாகவே சுகர் அதிகமாக எடுக்கணும். அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் தவிக்கிறாங்க. சுகர் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் ஜாஸ்தி பிடிக்குதோ அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அதுக்கு ஆப்போசிட் நீங்கள் என்ன சொல்கிறது, அந்த பாவக்காய் கசப்பு தன்மைகள் வர்றது மாதிரி நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா அதோட ரேஷியோ உங்களுக்கு கம்மியாகும். ஆனால் அது நம்ம யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க. சிம்பிள் திங்ஸ், அந்த வேப்பிலோட இந்த கொழுந்தெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சூ பண்ணி சாப்பிடுங்க. சாப்பிடும்போது என்னன்னா அந்த சுகரோட கிரேவிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் உங்களுக்குங்க. ஆனால் அது நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். பச்சையான அந்த கசப்பு தன்மை இருக்கிற பொருட்கள் ஜாஸ்தி சாப்பிடணும் நம்ம. ஆனால் அது யாருமே பண்ணுறதில்ல. நீங்கள் அதை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த சுகரோட கிரேவிங்ஸ் உங்களுக்கு கம்மியாகும் உங்களுக்கு. அதேமாரி சுகர்ஸ் நீங்கள் எடுக்கணும்னா சாப்பிடணுன்னா அந்த ஃப்ரூட்ஸில் கிடைக்கிற நேச்சுரலான சுகர்ஸ் நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம். கரும்பு ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மேங்கோவில் வர இந்த ஸ்வீட்னஸ் எடுத்துக்கலாம் உங்களுக்கு. அந்த மாதிரில நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் உங்களுக்கு எந்த கெடுதலும் கிடையாது உங்களுக்கு.
உங்களுக்கு. அன்டில் யூ ஹேவ் டு ஈட் ஃபார் தி சாக்லேட் அந்த மாதிரியான ரெடி டு ஈட் கேக்கு சாக்லேட்டு இந்த சாப்பிட்றதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸில் வரதை நீங்கள் எடுத்தீங்கன்னா இனி கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் உங்களுக்கு. பேசிட்டு இருக்கும்போது சொல்லியிருந்தீங்க ஒயிட் சுகர்ஸ் நோ அப்படின்ட்டு. அப்போ இந்த மற்ற ஃபார்மில் இருக்கல நாட்டு சர்க்கரையோ வெல்லம் அதெல்லாம் ஓகே எடுத்துக்கலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம், கரும்பு சர்க்கரை எடுத்துக்கலாம், அதெல்லாம் உங்களுக்கு ஹெல்த்தி வே தான் இருக்கும் உங்களுக்குங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா ஒயிட் ரிலவெண்டடாக நீங்கள் சரி ஒகேஷ்னலாக எங்கேயாச்சும் போகிற எனக்கு ஆப்ஷன் கிடையாது, இல்லை நீங்கள் ஊருக்கு போகிற பைல் ட்ராவலிங்கில் இருக்க நம்ம கிடைக்கல, நம்ம எடுத்தே ஆகணும் அப்படி ஒரு கட்டாயம் வரும்போது நீங்கள் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. நம்ம என்ன சொல்கிறது, நான் ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கிறது நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு சொல்கிறது. எந்த அளவுக்கு நம்ம ஸ்டாப் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. சப்ளிமெண்ட்ஸ் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? சப்ளிமெண்ட் அண்ட் ப்ரோட்டீன் இது எல்லாமே ஒரே ஃபார்ம் தான் வரும் உங்களுக்குங்க. ஆனால் நீங்கள் இப்போ பாடி பில்டிங் பண்ணுறோம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு கம்பல்சரியாக தே ஹேவ் டு டேக் ஃபார் த ப்ரோட்டீனுங்க. அது க்ரைட்டீரியா வேறு வரும் உங்களுக்குங்க. ஸோ அந்த மாதிரியான பர்சனுக்கு இப்போ இது மென் ஷோஸ் பண்ணுறோம், நம்ம பாடி ஷோஸ் பண்ணுறோம், அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா தே ஹேவ் டு கம்பல்சரி டேக் ஃபார் த ப்ரோட்டீன் பவுடர். ஏன்னா அவங்களுக்கு சஃபிஷியண்டான ப்ரோட்டீன் நீங்கள் எடுக்கிற ஃபுட்டில் சஃபிஷியண்டாக இருக்காது. தே நீட் ஃபார் மோர் ப்ரோட்டீன். அப்போ தான் அதுக்கு தம்மையான ஹியூஜான ஃப்ரேமு அந்த கட்டிங்கு ஷ்ரெட் இதெல்லாம் கிடைக்கணும்னா தே ஹேவ் டு டேக் ஃபார் த கிரியேட்டின் சப்ளிமெண்ட்டு மல்டி விட்டமின்ஸ் அந்த மாதிரி நிறைய எடுத்தாகணும். அது லைக் டிஃப்ரெண்ட் கான்செப்ட். அந்த மாதிரி பர்சன் கம்பல்சரியாக எடுத்தே ஆகணும். இப்போ சில செக்மெண்ட் ஆஃப் பீப்புள் இல்லை ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் பீப்புளே கேலரிஸ் கவுண்ட் பண்ணி சாப்பிட்றாங்க. இவ்வளோ சாப்பிடணும், இப்படி சாப்பிடணும், இவ்வளோ இருக்குது. அது நல்லதா அந்த ஹேபிட்? இப்போ நம்ம ஒரு ஃபிலிம் ஃபீல்டு இருக்கோம், ஒரு மென் ஃபிசிக் பண்ண போகிறோம், ஒரு ஃபீமேல் இது பாடி ஷோ பண்ண போகிறோம் அப்படின்லாம் இந்த மாதிரினா அந்த மாதிரி பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேலரி கவுண்ட் பண்ணி சாப்பிட்றது எல்லாம் ஓகேங்க. பட் இது எவ்வளோ லாங் நீங்கள் பண்ண முடியும்? சரி, நான் டு பி ஃப்ராங்காக ஓப்பனாக கேட்குறேன், நீங்கள் கேலரி கவுண்ட் பண்ணிலாம் சாப்பிட்றீங்க, அப்படி சாப்பிடும் எவ்வளோ நீங்கள் அப்படி கவுண்ட் பண்ணி ரெகுலராக சாப்பிட முடியும்? ஒரு இடத்துக்கு போனால் உனக்கு பிடிச்சது ஒன்று சாப்பிட முடியுமா? இல்லை அந்த டைம் போய் கேலரி கவுண்ட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? ரொம்ப டிஃபிகல்ட்டி. இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம், இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணுறாங்கன்னு தவிர ரியல் ஃபேக்டாக ரியல் லைஃப்பில் அது கண்டினியூ பண்ண முடியாது. ப்ராக்டிக்கலாக கண்டினியூ பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டிங்க. ஆனால் அதே மாதிரி நீங்கள் என்ன பர்பஸ்க்காக எடுத்திருக்கீங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னா ஒரு பீரியட் ஆஃப் டைமில் நமக்கு வெறுத்துரும், இந்த ஃபீல்டே பார்த்தீங்கன்னா வெறுத்துரும். ஆமாம், எப்படி நீங்கள் பிடிச்சது ஒன்றும் சாப்பிட முடியாது, அப்புறம் எதுக்கு நீங்கள் வாழணும்? ஸோ அந்த மாதிரியான ஒரு கேள்விக்குறியெல்லாம் நீங்கள் அந்த ஸ்டேஜில் வரும். ஸோ நான் அந்த மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நான் யாருமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இட்ஸ் நாட் அன் அட்வைசபிள். நைஸ். ஏன்னா நிறைய பேர் இல்லை நீங்கள் கேலரி கவுண்ட் பண்ணுங்க, வெயிட் பாருங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னு ப்ரீச் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டோன்னா அவங்களோட மெயின் கோல் பார்த்தீங்கன்னா அவங்களோட சோம்பேறித்தனம். தே கேனாட் ஏபிள் டு பர்ன் ஃபார் த மோர் கேலரிஸ். ஸோ வாட் த ரெமெடிஸ் அந்த மாதிரி போகிறாங்க, ஷார்ட்கட் பார்க்குறாங்க. இதுக்கு ஆப்ஷனே கிடையாது. யூ ஹேவ் டு டூ த ஒர்க் அவுட், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணி 45 minutes to 1.5 hours நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் உங்களோட கேலரிஸ் பர்ன் பண்ணி ஷார்ட் அவுட் வெளியே எடுக்க ஆகலை அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஷார்ட் அவுட்டாக என்ன பண்ணாலுமே இட்ஸ் நாட் அன் பெர்மனன்ட் சொல்யூஷன். இட்ஸ் லைக் ஒன்லி ஃபார் த டெம்பரரி. ஏதோ ஒரு மீலாக இருக்கலாம், இந்த இது சாப்பிட்டா இது டேஸ்டி, ஹெல்த்துக்கும் ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது அப்படிங்கன்னா என்ன மீல் சொல்லுவீங்க? நிறைய மீல்ஸ் இருக்குது உங்களுக்கு. இப்போது நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபிஷ் ரிலவெண்ட்டாக என்ன வேணுமோ எடுத்துக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா நம்ம மத்தி மீன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ வேணுமோ சாப்பிட்லாம். உங்களுக்கு நீங்கள் கிரேவி மாதிரி பண்ணி சாப்பிட்டாலும் சரி, குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், ஈஸியாக டைஜஷன் ஆகும், நல்லா ஹெல்தி. அது இல்லை நீங்கள் என்ன சொல்கிறது இந்த மாதிரி வறுத்து முட்டி சாப்பிட்றதா இருந்தாலும் அப்படியே சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்குங்க. அந்த ஃபிஷ்லேயே ஆயிலில் அதுலேயே நிறைய மீன்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு. இல்லை உங்களுக்கு நம்ம பாரம்பரிய உணவுகள் வேணும்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கம்பில் பார்த்தீங்கன்னா கம்பு தோசை அந்த மாதிரிலாம் சாப்பிட்லாம். தினையில் பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டி மாதிரிலாம் சுடுவாங்க. மல்டிகிரெயின்ஸ் ரியலி குட்டுங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா உங்களோட பாடியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட் பண்ணாது, அஃபெக்ட் பண்ணாது. ரெண்டாவது நீங்கள் ஜாஸ்தி குவான்டிட்டி சாப்பிட முடியாது. ஸோ தட்ஸ் அ ரியல் ஃபேக்ட். நீங்கள் மசால் தோசைலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே அதில் நெய்யெல்லாம் ஊற்றி கேலரிஸ்லாம் ஜாஸ்தி பண்ணி அதில் நீங்கள் சாப்பிட்டோன்னே அந்த மசாலா தோசை ஜீரணமாக இட் வில் டேக் ஃபார் த லாங் ஹவர்ஸ். ஆனால் நீங்கள் இந்த மல்டிகிரெயினில் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா டைஜஷன் பார்த்தீங்கன்னா குயிக்காகும். அந்த மல்டிகிரெயின் பார்த்தீங்கன்னா இட் வாண்ட் பி ஜஸ்ட் அஃபெக்ட் ஆன் யுவர் ஸ்டமக். லைக் ட்ரை டு ஜஸ்ட் கோ வித் மல்டிகிரெயின் ஃபுட். அதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது அதுதான். இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் பொதுவாக ஒரு மந்த்துக்கு இவ்வளோ வெயிட் குறைச்சா சேஃபான ஜேர்னி அப்படின்னா எப்படி அவங்க 2 kgs இட்ஸ் ரெக்கமெண்டடுங்க. 2 kg தான் த ஹெல்தி வே ஆஃப் த ரிடியூஸ் த வெயிட். அதாவது வீக்லி 500 grams. அந்த 500 grams எப்படி நீங்கள் ரிடியூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா த்ரூ டு ஒர்க் அவுட். அதாவது ஒர்க் அவுட் பண்ணாமல் நீங்கள் வெயிட் கம்மி பண்ண முடியாது. சரி, நான் டயட்டே இருக்கேன், ஒன்றுமே பண்ணல, தண்ணி மட்டும் குடிக்கிறேன், இல்லை அதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற குவான்டிட்டி கம்மி பண்ணிவிட்டு அந்த மாதிரி கம்மி பண்ணிட்டு இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட். இஃப் யூ டூ ஃபார் நான் அது எடுக்கிறேன் சைமல்டேனியஸ்லி ஐ டூ ஃபார் த ட்ரைனிங் அப்படின்னா இதில் 500 grams த பர் வீக்ஸ்
தட்ஸ் பர்ஃபெக்ட். இல்லை நான் மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோ கம்மி பண்ணியிருக்கேன், 5 கிலோ கம்மி பண்ணியிருக்கேன் அப்படிலாம் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட்ஸ் இருக்கவங்க ஓகே, லைக் ஒரு ஒரு 90 கேஜிஸ் இருக்காங்க, 100 கேஜி இருக்காங்கன்னா அவங்க கொஞ்சம் டபுள் தான் உங்களுக்கு வெயிட் உங்களுக்கு கம்மியாகும். தட்ஸ் ஓகே. ஒரு நார்மல் வெயிட்லேருந்து ஒரு 5 கேஜிஸ் ஒரு 7 கேஜிஸ் கெயினாக இருக்கிறவங்க சடனாக கம்மி பண்ணுறது இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட். அந்த மாதிரி கம்மி பண்ணும்போது என்னன்னா தே லூஸ் தேர் குவாலிட்டி மசில்ஸ். இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் எல்லாரும் என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் விடுறாங்க, காமன் மிஸ்டேக்ஸ், ஆனால் அது அவங்களுக்கு தெரியாது மிஸ்டேக்னே. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த சீட் மீல்னு சொல்லிட்டு ஒன்று எடுப்பாங்க. பட் அந்த சீட் மீல் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் சீட் மீல் எடுக்கும்போது அதில் நம்ம டெம்ட் ஆயிடுறோம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா பழைய அந்த ரொட்டீனுக்கு போயிடுவாங்க. அந்த சீட் மீல் எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய என்ன சொல்கிறது, நம்மளோட பாடி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரெடி ஆயிடுது. ஓகே இந்த மாதிரிலாம் ஃபுட்டு கிடைக்காது, ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிருன்னு சொல்லிட்டு தே ஸ்டார்டட் வித் ஸ்டோரிங். ஸோ அந்த மாதிரியான ஒரு இது பண்ணுறாங்க. பட் சிலவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி 2-3 நிற்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அவங்களால ஃபர்தராக அந்த ட்ராவல் கண்டினியூ பண்ண முடியாமல் நிறைய பேர் ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் மேஜர் ரீசனாக தருது. ஸ்பாட் ரிடக்ஷன் அதெல்லாம் பாசிபிளா? இப்போ நீங்கள் ஒரு செடி வளர்த்துறீங்க, ஒரு செடி க்ரோ ஆகும்போது எப்படி க்ரோ ஆகும், ஹோலாக பாட்டத்துலேருந்து அப்படியே ஹோல் ஆகும். எனக்கு இந்த ஒரு பிரான்ச் மட்டும் எனக்கு நீங்கள் கொஞ்சம் பல்காக எனக்கு லென்த்தியாக எனக்கு க்ரோ பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஹவு டு இட் பாசிபிள்? இது கஷ்டம் தான் உங்களுக்கு. நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ரிடக்ஷன் we have to just focus on a particular area, it will give to more like separate variation of the workout அப்படின்னு இல்லாமல் ஸ்பாட் அதே இடத்துக்கு மட்டும் நம்ம ரிடக்ஷன் பண்ண முடியாது. ஆனால் இப்போ சில பேருக்கு இருக்குல்ல, கை மட்டும் குண்டா இருக்குது, கால் மட்டும் குண்டா இருக்குது, இல்லை எனக்கு வயிறு மட்டும் தொப்பை பயங்கரமாக இருக்குது அப்படிலாம் ஃபீல் பண்ணுறாங்க. அது எதனால்? அப்போ அந்த எல்லாமே ஓவர் நைட் வந்தது கிடையாது. ஸோ நான் என்ன கேட்குறேன்னா இந்த ஸ்டொமக்கு சிலவங்களுக்கு அந்த ஹெரிடிட்ரி இருக்கும், சிலவங்களுக்கு இந்த பாரம்பரியம் இல்லை இப்போ என்னோட அம்மா அப்பாவோட ஹெரிடிட்ரியாக வர்றது, சிலவங்களுக்கு கை கொஞ்சம் பெருசாக இருக்கும், அது என்னதான் கம்மி பண்ணாலும் கம்மி ஆகாது அப்படின்னு ஒரு ஹெரிடிட்டி இருக்கும். அந்த ஹெரிடிட்டியும் நம்ம பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட்டில் கம்மி பண்ணிக்கலாம். பட் ஒரு ரேஞ்ச் ஆஃப் இதில் தான் உங்களுக்கு கம்மி பண்ண முடியும். ஸ்பாட் ரிடக்ஷனுக்கு ஃபோக்கஸ் நம்ம பண்ணி கொஞ்சம் வேரியேஷன் கொடுக்கலான்னு தவிர அந்த இடம் பர்டிகுலராக அந்த இது நம்ம கம்மி பண்ண முடியாது. இந்த போஸ்ட் ப்ரெக்னன்சி என்ன இருக்கிறாங்கன்னா அவங்க எப்போ வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் பெட்டர்? அது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு கன்சல்டன்ட் நீங்கள் போய் பண்ணுறது பெட்டர். ஏன்னா அவங்க ஒரு பிளானிங் பண்ணியிருப்பாங்க. லைக் இந்த மாதிரி நம்ம ஒரு பேபியோட பிளானிங் இருக்கும்போதே பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா இது நீங்கள் ப்ரீவியஸாக டெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப்டர் லைக் டெலிவரி டைமோ நீங்கள் சஃபர் பண்ண வேண்டிய தேவையில்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்கேரேஜ் ஆக அந்த இஷ்யூஸு அந்த பீரியடில் இருக்கிற இஷ்யூஸ் எல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். கைனோ கம்பல்சரியாக பார்த்தீங்கன்னா கன்சல்ட் பண்ணுறது கொஞ்சம் பெட்டர். தென் நீங்கள் 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இட்ஸ் குட்டாக இருக்கும். சி செக்ஷன் ஏதோ ஒன்று பண்ணவங்களாம் இப்போ ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க. இப்போ அவங்க வந்து ஃபிட் ஆகணும்னு நினச்சா ஒர்க் அவுட்ஸ்லாம் அவங்களுக்கு ஷூட் ஆகுமா? எல்லாத்துக்குமே ஒர்க் அவுட் காமன் தாங்க. இப்போ நம்ம ப்ரீத் பண்ணுறோம், இந்த ஆக்சிஜன் இருக்குது, இந்த பீப்புளுக்கு தான் ஆக்சிஜன் ப்ரீத் பண்ண முடியும், இந்த பீப்புளுக்கு தான் ஆக்சிஜன் ப்ரீத் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்க முடியாது. இட்ஸ் லைக் ஆக்சிஜன் இஸ் த காமன், எவ்ரிபடி ஜஸ்ட் நீட். நம்ம உயிரோட இருக்கணும்னா ஆக்சிஜன் நம்ம ப்ரீத் பண்ணி தான் ஆகணும் இல்லைங்களா? அதேமாதிரி ஃபிட்னஸ்ங்கிறது இட்ஸ் காமன். அவங்களுக்கு தகுந்த மாதிரி அதை மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சி செக்ஷன் பண்ணுறவங்களுக்கு வாக்கிங் கம்பல்சரியாக போகலாமே. வாக்கிங் ஆல்சோ த ஃபிட்னஸ். இல்லை நான் அப்போவே அது கவனிச்சிருந்துருக்கணும், எனக்கு வந்து டம்மி போட்டுருச்சு, இப்போ என்னால் அதை கம்மி பண்ண முடியாதுன்னு நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டேன். எதுவுமே கம்மி பண்ண முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. யூ ஹேவ் டு ஜஸ்ட் ப்ராக்டிஸ். நீங்கள் என்னென்னா அவங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லைங்க. நம்ம என்னென்னா அது அப்படி சொல்லி நம்ம மைண்டை நம்ம கன்வின்ஸ் பண்ணியிருக்கணும் தவிர இட்ஸ் நாட் இன் ரியல் ஃபேக்ட். டெஃபினட்டாக கம்மி பண்ண முடியும். வி ஹேவ் டு ஜஸ்ட் ஸ்டார்ட் சம்திங். வி ஹேவ் டு டூ சம் கோர் ஒர்க் அவுட்லாம் பண்ணால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா லைக் டம்மி உள்ளுக்குள்ளே போயிடும். கோர் ஒர்க் அவுட்டே பண்ணல, இல்லை நீங்கள் எதுவும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணாமல் நான் கண்டுக்காமல் விட்டுட்டேன் அப்படி சொல்லிட்டே இருந்தால் லைக் சொல்லிட்டே தான் இருப்பாங்க. யூ ஹேவ் டு டேக் எனி ஆக்ஷன். நீங்கள் ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுத்து ஒரு 3 months பண்ணிட்டு ஒரு 6 months பண்ணிவிட்டு எனக்கு எதுவுமே பண்ணல அப்படின்னா தென் வி ஹேவ் டு டிஸ்கஸ். இல்லை நீங்கள் என்ன பண்ணுறது மிஸ்டேக்கு, இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தெரியும். எதுவுமே நம்ம பை வேர்டாக சொன்னால் நமக்கு ஆகாதுங்க. ஃபிட்னஸ்னாலே கொஞ்சம் நிறைய மித்ஸ் இருக்குது. அதில் சில விஷயம் நான் கேட்குறேன், நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். ஸ்வெட்டிங் மோர் இஸ் ஈக்குவல் டு ஃபேட் பர்னிங், இது வந்து உண்மையா இல்லையா?
இது ட்ரூ தாங்க, ட்ரூ தான். ஆமாம். உமன் வெயிட் லிஃப்ட் பண்ணால் மசில் கெயின் ஆயிரும்னு பயப்படுறாங்க, அது வந்து உண்மையா? இல்லை அந்த மாதிரி கிடையாதுங்க. ஏன்னா இது ரியல் ட்ரூத் எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு 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 மித். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மித்து தான். அவங்களோட மென்டாலிட்டியில் அந்த மாதிரி அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா தவறான ஒரு இதுதான் அங்கே ஆகுது. லைக் மெயிலோட பாடி டைப் வேறு, ஃபீமேலோட பாடி டைப்ஸ் வேறு. ஸோ நீங்கள் அந்த அந்த வரி நீங்கள் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஈவினிங் சாப்பாடு ஸ்கிப் பண்ணாலே வெயிட் குறைஞ்சிரும், என்ன ஹெல்தி ஆயிடுவேன் அப்படின்னு எனக்கு ஃபுல்லாக ஒன்றுமே நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறது என்ன சொல்? இது அப்சல்யூட்லி ராங்குங்க. இது ஒரு மூட நம்பிக்கை தான். ஏன்னா நீங்கள் ஈவினிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூ ஹாவ் டு ஈட் சம்திங் ஃபார் த ஈவினிங். நீங்கள் ஸ்கிப் எப்பப்போ பண்ணுறீங்களோ அதான் சொல்கிறீங்களே, நீங்கள் எப்பப்போ மீல் ஸ்கிப் பண்ணுறீங்களோ இதோட இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே தான் தெரியும். உங்களுக்கு டெம்ப்டிங் லெவல் ஜாஸ்தியாகும். ஸோ நீங்கள் ஈவினிங் மீல் ஸ்கிப் பண்ண போகிறீங்கன்னா உடம்பு தெரிஞ்சுன்னா உடம்பு பார்த்தீங்கன்னா தே வில் பி ஸ்டார்டட் டு ஸ்டோரிங். எது பண்ணாலும் ஸ்டோர் பண்ணும், இல்லை ஏற்கனவே இருக்கிறத ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சு. கரெக்ட், அதுதான். அதனால் நீங்கள் குவான்டிட்டி கொஞ்சம் கம்மி எடுத்துக்கலாம். அண்ட் யூ கேன் ஈட் ஃபார் சம் அந்த ஆல்டர்னேட்டாக நீங்கள் போய்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சலாட் ஜாஸ்தி எடுத்துக்கலாம், இல்லைனா சூப்ஸ் வெயிட் அந்த மாதிரியான வெரைட்டிஸ் ஜாஸ்தி எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ், கட் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பசிக்குதுன்னா உங்களால் ப்ராப்பராக ஸ்லீப் பண்ண முடியாது. ஒன்று ஸ்டொமக்கு பசியாக இருக்கிற டைமில் உங்களுக்கு தூக்கம் வரவே வராது. புரண்டு தான் படுப்பீங்க தவிர ஒரு பீஸ்ஃபுல்லான தூக்கம் வராது. ஸ்லீப்பிங் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் ரோலுங்க. ஸ்லீப்பிங் இல்லைன்னா உங்களோட பாடி ரெக்கவரி ஆகாது. ஸோ அதோட இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். நைட்டு தயவுசெய்து ஏதோ ஒன்று எடுங்க. ஏதோ எடுக்கல அட்லீஸ்ட் த worst scenario you can eat some ஒரு பனானா, க்ரீன் பனானா இல்லைனா 1 டம்ளர் மில்க் ஆச்சு எடுத்துக்கங்க. ஸோ ஸ்கிப் பண்ணுறது லைக் அப்சல்யூட்லி ராங் ஃபார் மை சைடு. மார்னிங் ஒர்க் அவுட்டா ஈவினிங் ஒர்க் அவுட்டா? கம்பல்சரி மார்னிங் தாங்க. ஏன்னா மார்னிங் தான் நீங்கள் அன்றைக்கி மார்னிங் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அன்றைக்கி ஹோல் டேவே பார்த்தீங்கன்னா பிரிஸ்காக இருக்கும் உங்களுக்கு. அந்த ஹோல் டேவே பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜியாக இருக்கும், எந்துவாக இருக்கும் உங்களுக்கு. ரெண்டாவது ஈவினிங்னா நிறைய கமிட்மெண்ட் வருதோ, நிறைய ஸ்கிப் பண்ணுறதுக்கான டைமிங்காக இருக்குது. ரெண்டாவது நீங்கள் ஈவினிங் ஒர்க் அவுட் முடிச்சோன்னா போய் தூங்க தான் போவீங்க நீங்கள். ஸோ அதனால் உங்களுக்கு அவுட்புட் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ ஐ ப்ரிஃபர்லி சஜஸ்ட் ஃபார் த மார்னிங். கார்டியோவா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கா? ரெண்டுமே கம்பல்சரி தாங்க. டிபெண்ட் அப்பான் கோல். நீங்கள் ட்ராக் ஃபீல்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா தே மோர் ஃபோக்கஸ் ஆன் கார்டியோ அண்ட் சைமல்டேனியஸ்லி டூ ஃபார் த ஸ்ட்ரென்தனிங். இல்லை பாடி பில்டிங் போகும்போது பார்த்தீங்கன்னா தே ஃபோக்கஸ் ஒன்லி ஃபார் த ஸ்ட்ரென்த் மோர் அண்ட் பேசிக் திங் ஃபார் த கார்டியோ. ஃபேவரட் சீட் மீல்? சீட் மீல் என்னதுங்க, வயிறு நிறைய சாப்பிட்ணும் அவ்வளோதான். பாயசத்தோட எல்லாம் விருந்து சாப்பிட்ற மாதிரி நம்ம சாப்பிட்றது, அதுதான் சீட் மீலு. ஒன் திங் விச் யூ நெவர் மிஸ் இன் யுவர் டே? 10 to 20 minutes ஃபார் வாக்கிங். அதுதான் நம்ம ஒர்க் அவுட் எடுக்கணும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதோட ஒர்க் அவுட் நம்ம எடுக்கிறதுனா. ஃபுட்டுனா நம்ம எனி ஒன் ஃப்ரூட்ஸ் பர் டே நம்ம கம்பல்சரி எடுத்துக்கணும். ஒன் ஃபிட்னஸ் மித் யூ ஹேட்? ஃபிட்னஸ் மித் அதை நான் சொல்கிறேன். அதாவது பாடி பில்டர்ஸுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்காதுன்னு சொல்லுவாங்க. அது நிறைய இப்போ என்னோட கெரியரில் இருக்கும்போது நிறைய பேருக்கு அது ஒரு இதாக இருந்தது. பாடி பில்டர்னா பொண்ணு கொடுக்க மாட்டாங்கப்பா, அவங்களுக்கு குழந்தை பிறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு இதாக இருந்தது. அது தவறான ஒரு இது இப்போவும் அந்த இதில் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே இந்த ஃபீமேல்ஸ் வந்தால் எக்ஸசைஸ் பண்ணால் அவங்க மசில் அப்படியே பல்க் மாதிரி ஆயிடுவாங்க சொல்கிறாங்களா, சேம் அதே தாங்க. வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? ஸோ எனக்கு நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும். பட் வெஜ் இஸ் குட். நான்வெஜ் லிமிட்டாக எடுத்துக்கலாம். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா வெஜ் இஸ் த குயிக்லி டைஜஷன். அதுதான் நீங்கள் நான்வெஜ் கொடுக்கும்போது இட் வில் டேக் ஃபார் த மோர் டைமிங். ஆனால் இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா நான்வெஜ்ஜில் உங்களுக்கு குயிக்லி கெட் த மோர் ப்ரோட்டீன். வெஜ்ஜில் என்ன பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு ஜஸ்ட் ப்ரிப்பேர் மோர், கன்சூமிங் மோர், அந்த மாதிரி யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் ஃபார் மோர் டைம். ஸோ அதுதான் உங்களுக்கு லம்சமாக எடுக்க வேண்டிய ஒரு வெஜ்ஜில். ஸோ இதுதான் வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜோட இது. நீங்கள் உங்கள் ஜேர்னிலே பார்த்த ஒரு டீப்பஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை என்ன சொல்லுவீங்க? மிஸ்டர் இந்தியா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி கூட அளந்து ஸ்பூனில் குடிச்ச ஒரு டைம் இங்கே இருக்குது. ஆக்சுவலாக இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட். எனக்கு அது தெரியல, எல்லாருமே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி உங்களோட பாடியில் கம்மி பண்ணுறீங்களோ உங்களோட மஸ்குலர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எக்ஸ்போஸாக தெரியும். தென் வேயிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா எக்ஸ்போஸாக தெரியும். பட் இட்ஸ் நாட் ரெக்கமெண்ட். எல்லாருமே பாடி பில்டர்ஸ் எல்லாருமே அது பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் பிஹைண்ட் ஆஃப் தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஓவர் டைமில் நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து பம்பிங் இதெல்லாம் பண்ணும்போது தலை சுற்றல் வரும். இட்ஸ் நாட் இன் லைக் குட் வே டு ஷோயிங் மசிலுங்க. அந்த மாதிரியான ஒரு தருணம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் செப்பரேட் டைம் மிஸ்டர் இந்தியா ஸ்டேஜில் நிற்கும் போது நான் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த தண்ணி தாகம் எடுத்து குடிப்பாங்க. 2 லிட்டர் 1 லிட்டர் அப்படியே இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிப்பாங்க. ஸோ அந்த ஒரு தருணம் என்னால் மறக்கவே முடியாதுங்க அந்த பாடி பில்டிங் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல. ஒரு பாசிட்டிவ்ல ஏதாவது ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்கு இது ரொம்ப ஹாப்பினஸ் வருது அந்த மாதிரி ஏதாவது?
இப்போ நம்ம அச்சீவ் பண்ண அவார்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரெக்கக்னைஸ் பண்ணி அதை சோஷியல் மீடியா ஜஸ்ட் நியூஸ் பேப்பர்லாம் வரும்போது அவங்க பார்த்து நம்ம ஃபேமிலிஸ் சரௌண்டிங்லாம் பார்த்து இப்போ இந்த பையன் இந்த மாதிரி இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு பேப்பரில் வராங்க நியூஸில் வராங்க அப்படின்னா நம்ம ஏரியாவில் யாருமே வந்திருக்க மாட்டோம், ஃபஸ்ட் டைம் வராங்க, நம்ம ஃபேமிலியை அப்ரிசியேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அது கேட்கும்போது நமக்கு ஒரு கிரேட்ஃபுல்லாக இருக்கும். சரி சம்திங் நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறோம், ப்ரைடாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் வந்திருக்கு. இப்போ என்னோட ஆர்டிக்கல் 2017 பார்த்தீங்கன்னா அது ஹிந்து நியூஸ் பேப்பர் மெட்ரோ ப்ளஸில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் பேஜஸே கொடுத்துருந்தாங்க. அபவுட் மை ஃபிட்னஸ் ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு பாடி பில்டிங் ஹரிகுமார்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அவங்களோட ஹிஸ்ட்ரி, இந்த கெரியர்லேருந்து இப்படி பண்ணாங்க, பாடி பில்டிங் சாம்பியன்ஷிப் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபோட்டோவை போட்டு டீட்டெயில்ஸை அனுப்பியிருந்தாங்க. அது பார்த்தோன்னே எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா இப்போ அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஃபுல் பேஜஸ் ஆர்டிக்கல் கொடுக்கணும், யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் ஃபார் த மோர் தென் லேக், அந்த மாதிரி டைமில் ஸ்பெண்ட் பண்ணணும். நமக்கு அந்த லெவலில் பண்ணாமல் ப்ரைடில் வருது அப்படிங்கும்போது லைக் ரியலி அப்ரிஷியேட்ஃபுல்லாக இருந்ததுங்க அந்த மூமெண்ட். உங்களை வந்து ஒரு 18 இயர் ஓல்டு ஒரு யங்ஸ்டர் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்லுவோம், அவ்வளோதான். வி ஃபோக்கஸ் ஆன் ஸ்டடீஸு இதெல்லாம் செகண்டரி, பட் யூ ஹேவ் டு ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஹெல்த். ஏன்னா ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹெல்த் வச்சு தான் நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். அந்த ஹெல்த்தியான இருக்கிற பர்சன் மட்டும்தான் அந்த ஹெல்த்தியான எல்லாமே லீட் பண்ண முடியும். அவங்க சொசைட்டியாக இருக்கட்டும், அவங்க ஃபேமிலி ஆகட்டும், லைக் அவங்களோட ஸ்டேட் ஆகட்டும், எல்லாமே. ஸோ ஹெல்த்தியாக இருக்கணும். ஹெல்த் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. ஹெல்த்தை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 114 இயர்ஸ் ஆன ஓல்டு பர்சன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அல்ட்ரா மேரத்தான் பண்ணுறாங்க. 120 இயர்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ரன்னிங் பண்ணுறாங்க. ஸோ இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இம்பார்ட்டன்ஸாக எடுத்து பண்ணுறனால தான் அந்தளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கிறாங்க. இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா 60 வயசில் இருக்கிறவங்க நடக்கவே கூட முடியறதில்ல. ஸோ அப்ராட் கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா ஓல்டஸ்ட் பேஸில் பீப்புளாக நிறைய பேர் ஹெல்த்தியாக இருக்காங்க. தே லீட் ஃபார் த குவாலிட்டி லைஃப் அண்ட் ஹெல்த்தி லைஃப் லீட் பண்ணுறாங்க. கம்பேர்ட்லி நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்மளோட லைஃப் ஸ்பேன் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ யூ ஹேவ் டு ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் ஹெல்த் ஃப்ரம் த பிகினிங் ஆன்வர்ட்ஸ். நீங்கள் பிகினிங் ஆன்வர்ட்ஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் குவாலிட்டி லைஃப் உங்களுக்கு கிடைக்குங்க. அதுதான் மேஜர் நம்மளோட இது. இப்போலேருந்து ஒரு 10 வருஷத்தில் உங்களோட விஷன் எப்படி இருக்கும், நீங்கள் எப்படி இமேஜின் பண்ணி வச்சுருக்கலாம், எல்லோரும் பிளான் பண்ணி வச்சுருக்கலாம்? ஃபுல்லாக இந்த ஃபிட்னஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எல்லாத்துக்குமே ஃபிட்னஸோட இம்பார்ட்டன்ஸ் கொண்டு போய் அவேர்னஸ் கொண்டு போய் சேர்த்தணும். லைக் நிறைய இந்த ட்ரக்கிங்கு, இந்த மாதிரி ஹைக்கிங்கு, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம கொண்டு வரணும். ஸ்போர்ட்ஸில் நிறைய பேர் ஸ்ட்ரகிளிங்காக இருப்பாங்க அத்லட் ஃபீல்டில். அவங்களுக்கான ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி சப்போர்ட் நம்ம ஒரு டீமாக ஆர்கனைசிங் பண்ணி அவங்கள நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி என்னோட கோல். பார்க்கலாம். நீங்கள் ஆடியன்ஸ்க்கு எதாவது சொல்ல விரும்புறீங்களா? நம்ம சைட்லேருந்து ஆடியன்ஸுக்கு தயவுசெய்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டடீஸ் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் இருக்காதீங்க. ஏன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸ் கம்பல்சரி ஸ்டடீஸ் வேணும். லைஃப் ஸ்டைல் ஸ்டடீஸ் நீங்கள் மோர் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க. ஃபிட்னஸ் ரிலவெண்ட்டான ஸ்டடீஸ் மோர் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. வெறும் இந்த பேப்பரு பேனா இதை தாண்டி ஒரு லைஃப் இருக்குது. ஏன்னா இயற்கை சூழ்ந்தமான ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் நம்ம லீட் பண்ண சொல்கிறோம். ஏன்னா அந்த மாதிரியான லீட் பண்ணால் மட்டும்தான் அவங்களோட ரியல் ஃபேக்ட் என்னன்னு தெரியும், ரியல் ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும். மற்றபடி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல், ஃபார் எக்ஸாம்பிள் நேச்சுரல் நீங்கள் இன்வால்வ் பண்ணி நேச்சுரல் லவ் பண்ணி நீங்கள் நேச்சுரலோட மிங்கிளாகி லைஃப் லீட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்கும். உங்களோட லைஃப் ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுதா ஒரு 10 நாள் ஏதோ ஒரு ஃபாரஸ்ட்டு போங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபாரஸ்ட்டு பர்மிஷன் இருக்குது. நான் சொல்லி நீங்கள் அன்வான்ட் ஃபாரஸ்ட்டில் போக வேண்டாம். பர்மிஷன் இருக்கிற ஒரு ஹைக்கிங்கு, இந்த ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் இதெல்லாம் போங்க. உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கான உங்களோட விடைகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இப்போ நிறைய நவடேஸ் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் த பீப்புள் டாக்டர் ரெக்கமெண்ட் ப்ரிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுக்குறாங்க, யூ ஹேவ் டு ஜஸ்ட் கோ வித் த ஹைக்கிங். மென்டலி அஃபெக்ட் ஆகிறவங்க இல்லாட்டினா ஒர்க் ரிலேவெண்ட்டாக ஸ்ட்ரெஸ் இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மெடிசனை என்ன கொடுக்குறாங்கன்னா யூ ஹேவ் டு விசிட் இன் ஃபாரஸ்ட். அப்படி தான் அவங்க சைனாலும் ஜப்பான்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க இதான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அவங்க அந்த மாதிரி யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் ஃபார் 1 வீக் இன் ஃபாரஸ்ட், எனி கைண்ட் ஆஃப் த ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம நேச்சர் கூட எந்த அளவுக்கு லிங்க் ஆகிறோமோ நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கலாம், டிசீஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ஸோ we have to spend more time with the kids and as well as for the natural. ஏன்னா நேச்சுரல் தான் நமக்கு எல்லாமே. ஸோ அதான் மை அட்வைஸுங்க எல்லாத்துக்குமே. Thank you for spending with us. Okay, thank you so much and I am really thank and Cool Media இதுக்குமே. ஏன்னா லைக் பொறுமையாக நம்மளோட ஸ்டோரிஸில் 2 hours உட்காந்து கேட்டிருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு டாபிக் நம்ம பார்த்தீங்கன்னா லைக் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு நல்ல விஷயங்கள் ஒரு 4 பேர்த்துக்கு போய் சேர்ந்து அவங்களோட லைஃப் அது ஒரு மாற்றினாங்கன்னா, ஒரு 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 இன்ஸ்பயர் ஆகி ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்தானா அதுதான் நம்மளோட சக்ஸஸ்.
ஸோ ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸு உங்கள் கின்னஸ் ரெக்கார்டு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக எங்கள் டீம் சார்ந்து நான் வாழ்த்துக்கள் தாங்க. ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் நீங்களும் இதை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கே போய் உங்களோட ஃபிட்னஸ் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு ஃபிட்னஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு டிசிப்ளினாக இருக்கட்டும், இவங்க ஒரு லிவிங் எக்ஸாம்பிள்னு நம்ம சொல்லலாம். அண்ட் ஒன் இன்ட்ரெஸ்டிங்கான ஜர்னி இது. இன்னொரு எபிசோடில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஸ்பைரிங் ஸ்டோரியோட உங்களை நாங்கள் அடுத்து சந்திக்கிறோம். அன்டில் தென் நிவேதா.